பயமா இருக்கே. என்னங்க பயம்? இப்ப நாங்க இல்ல. பயமும் இல்ல, பிரஷர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. விக்ரம்மா தைரியமா இருங்க. இப்ப இந்த நாடகத்துல திடீர்னு யாராவது வரலனா பதிலுக்கு வேற ஆள போடுறது இல்ல. எல்லாத்தையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கண்ணாடி போட்டுட்டா கொஞ்சம் தைரியமா இருக்கும். வேண்டாம், எடுத்துறேன். அப்பதான் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். கரெக்டுங்க. கண்ணாடி கட்டிட்டு 10 ஏறி போச்சு. நீங்க தைரியமா இருங்க. உங்க அப்பா பேசுற ஐயோ பெட்டை அறிவுட நம்பி கழுவி பெருமாள். செத்தேன் செத்தேன் நான் செத்தேன். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. இந்த ஏழையோட குடிசைக்கு நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏழையினுடைய குடிசையில தான்ப்பா இறைவனையே பாக்குறோம். இதான் சார் எங்க அம்மா. ஓஹோ, வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. பாத்துமா பாத்துமா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்க பாக்கியம். நான் செஞ்ச பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். உட்காருங்க. இப்படிப்பட்ட லட்சிய வீரனை மகனா பெற்றெடுத்திருக்கிறீங்களே, நீங்க தெய்வம்மா. ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பி கலிய பெருமாள். அது உங்க புருஷன் பேராச்சே. ஆமா சார், அது நான் தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா, எங்க அப்பா செத்துட்டாருன்னு நீ கொலைப்படாத. அப்பாவுக்கு அப்பாவா, ஆசானுக்கு ஆசானா, தெய்வத்துக்கு தெய்வமா எனக்கு என் முதலாளி கட்சிட்டாருன்னு. அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா ஸ்தலத்தை வச்சு கூப்பிட்டாங்க சார். தப்பா? தப்பே இல்லம்மா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்க வச்சுட்டாங்க உங்க அம்மா. எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா அடிச்சு போச்சு சார். அம்மா, வயசான காலத்துல ரொம்ப பேசாதேம்மா, உடம்புக்காகாது. ஏம்மா, இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? என்ன உடம்புக்கு? அன்னைக்கு பாத்ரூம்ல ஒழுக்கி வந்துட்டேம்மா, அது சொல்றாரு. அது நீ சொல்லவே இல்லையப்பா. முதலாளி கிட்ட இத சொன்னேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையப்பா. இப்ப எவ்வளவோ பரவாயில்ல சார். இதான் சார் தங்கச்சி உமா. வணக்கம் ஐயா. வணக்கம். தீர்காயசாயர், பெரியவங்களை பார்த்த உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிற முதல் பொண்ணு நீதான். படிக்கிறியா? ஆமா சார், பிஎஸ்சி செகண்ட் இயர். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரோட படிப்பு நிறுத்திட்டேன். பெருசா படிக்கலன்னா என்ன இப்போ? பண்போடு பழகறதுக்கு கத்து கொடுத்து வச்சிருக்காங்களே, அவன் எங்க இந்திரன்? யாரது இந்திரன்? நீங்க தானே 10 மாசம் சுமந்து பெற்றீங்க இந்திரனை. பெத்துட்டா மட்டும் பிள்ளை இல்லையா சார்? ஈன்ற பொழுதில் பெருவக்கம் தன் மகனை சான்றோ நினை கேட்டா தான் சார் தாய். அப்படி ஒரு பிள்ளையை பெற்றதே எங்க அம்மா மறந்துட்டாங்க சார். இல்லையா அம்மா? ஆமாப்பா, மறந்துட்டேன். பெற்ற மகனையே மறந்துட்டேன்னு சொல்ற பெண் தெய்வம். முருகா, இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீதான்ப்பா போக்கணும். இங்க பாருங்கம்மா, இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ஆமாமா, அதோட பொறுப்பு. நீ விழுப்பமா இருப்பா, இது அவசரப்படாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சரி, சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்க? மீசைய வச்சுதான். என்னது? சின்ன குழந்தையா இருந்தப்பவே சந்திரனுக்கு மீசை இருந்ததா? கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா? சின்ன வயசுலயே எங்க அம்மா கூட குழப்பம் தான். எனக்கு பசிச்சா அவனு சோறு போட்டுருவாங்க, அவனுக்கு விக்கல் எடுத்தா என்ன தண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சா அவன் மூக்கை சிந்துவாங்க, அவனுக்கு ஜுரம் வந்தா என் தலையில 10 வச்சு போட்டுருவாங்க. எங்க அப்பா என்ன செஞ்சாரு, யோசிச்சாரு. ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசை எழுதி விட்டாரு. அந்நியில் இருந்து மீசை இருந்தால் சந்திரன், மீசை இல்லைன்னா இந்திரன். உங்க அப்பா தியாகி மட்டும் இல்ல, இந்த மீசையை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காரு. ஏம்மா, மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்த போது உங்க வீட்டுக்கு வந்தாராமே, சந்திரன் சொன்னான். ஆமா, அவர் வந்த உடனே என்னென்ன செஞ்சாரு, என்னென்ன சொன்னாரு சொன்னீங்கன்னா காது குளிர கேட்கலாம். வந்த உடனே சட்டையை கழட்டி கோட் ஸ்டைல்ல மாட்டினார். மகாத்மாவுக்கு ஏது சட்டை? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? காந்தியை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரே பதட்டம். இவங்களுக்கு தமிழ் விட்ட ஒரு பாஷையே தெரியாது. சார், லட்டு அம்மா உங்களுக்கா பண்ணினது. மகாத்மா காந்திக்கே சமையல் செஞ்ச கையால செஞ்ச லட்டு. இதை இங்க பலகாரமா சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரசாதமா சாப்பிடுறேன். வரம்மா, வர. சந்திரன், அடிக்கடி வர. அடிக்கடியா? உங்களுக்கு எதுக்கு சார் அடிக்கடி சிரமம்? சிரமமா? இது என் கடமைப்பா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். Pleasure is mine. என்னப்பா இது, உங்க அம்மாவுக்கு தமிழ் தவிர வேற பாஷை தெரியாதுன்னு சொன்னியே? அது மவுண்ட் பேட்டன் மெட்ராஸ் கொண்டு வந்த போது 1-2 இங்கிலீஷ் வார்த்தை கத்து கொடுத்து போயிருக்காரு. அவரையும் தெரியுமா உங்களுக்கு? வாட் எ ஃபேமிலி, வாட் எ ஃபேமிலி. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. வரேன். இது வீடு இல்ல, ஆசிரமம். நான் கீழே வரைக்கும் போய் காரை தள்ளிட்டு வரேன். எனக்கு கிழக்கு திரும்பி வந்தாலும் வந்துடும்.
எல்லாரும் வந்திருக்கீங்க. சில பேர் பரிசோட வந்திருக்கீங்க, சில பேர் வெறுங்கையோட வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. உங்களுக்காகவே கஷ்டப்பட்டு ஒரு நிர்வாண நடத்த ஏற்பாடு பண்ணி அவசரத்தை பாரு, அலையிறாங்க. அது என்ன காசு கொடுத்தா டிக்கெட் வாங்கிருக்கீங்க? ஓசி பசங்களுக்கு 1 வயசு பொண்ணு தான் ஆடுவா. அம்மன்னா முப்பாட்டமா கோச்சுக்கு வாடா. ஒரு ரீட்டா ரீட்டா ராயப்பேட்டைக்கு போ. குச்சி 15 பைசா ஆளப்பாரு. ஸ்ரீதேவி ட்ரை பண்றது. மூஞ்ச ஸ்ரீதேவி சரி, அதெல்லாம் விடுங்கப்பா. சந்திரா, நீ ஒரு பாட்டு பாடு. அம்மா என்ன நடக்குது? உன்னை பார்க்கதான் வந்தேன். இந்த என்னம்மா வரவே? எதுக்குமா? கட்டிக்கிட்டான். இன்னைக்கு சாயங்காலம் நான் ஒரு பார்ட்டிக்கு போகணும். பீரோவை திறந்து பார்த்தேன், எல்லாம் கட்டிக்கிட்ட புடவையாவே இருந்தது. சரி, புதுசா ஒண்ணு வாங்கலான்னு கடைக்கு போனேன். அங்க இந்த புடவைய பார்த்தேன். என்னமோ உன் ஞாபகம் வந்தது, வாங்கிட்டேன். எதுக்குமா வீண் செலவு? வீண் செலவா? லட்ச லட்சமா பணம் இருக்கு. அம்மாவை கூப்பிட யாரும் இல்ல. ஆனா நீ என்ன எத்தனை தடவை வாய் நிறைய அம்மான்னு கூப்பிட்டுருப்பேன். உனக்கு நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்க கூடாதா? காஃபி சாப்பிட விட்டுருவேனா? சரி கொடு. வேண்டாமா? நீயே கேட்டு நீயே வேண்டாங்கிற? எனக்கு வேண்டாம், உங்களுக்கு தான் காஃபி கொடுத்து கம்பல் பண்ணுவேன். விஸ்கியா பிராண்டியா? நான் காந்திடா. என்னங்க மிஸ்டர் சந்து, இந்த நெக்லஸ் எங்க வாங்குனீங்க? ஊர் மார்க்கெட். ஏண்டியம்மா ராஜி, உன் புருஷன் டோக்கியோல தானே இருக்காரு? இல்லையே, தண்டார்பேட்டையில தான் இருக்காரு. மாத்தல ஆயிடுச்சா? சொல்லவே இல்லையே எனக்கு. ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம், உன் பொண்ணு கல்யாண சாப்பாடு எப்போ? அப்ப பாத்துட்டியா? பார்த்தாச்சு. பார்த்தா என்ன பிளான்? அவனை முட்டிக்கு முட்டி தட்டி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என்ன தெரியல உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. என்ன பார்த்திருக்கீங்க? இந்த தில்லு முள்ளெல்லாம் வேண்டாம். யார் நீங்க? என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. நான் இருக்கனே. யார் நீங்க? தி கிரேட் மீனாட்சி தரசுவாமி, எம்டின்னு கூப்பிடுவாங்க. நோ, போய் புரட்டு. யூ ஆர் எ லயர். இப்பவே இந்த கூட்டத்துல உங்களோட வண்டவாளத்தை இழுத்து விட்டுட்டுமா? என்னன்னு? நீங்க ஒரு விதவை, எ ட்ரூ விடோ. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அது என் பேரு. அது எனக்கு தெரியாது. நான் கடவுளை கூப்பிட்டேன். இப்ப தங்க புரியுது. ஒருவேளை நீங்க எங்க அக்காவை பார்த்திருப்பீங்க. அக்காவா? ஆமா, மிஸ்டர் சரிவுடைய நம்பி கவிய பெருமாள் என்ன மாதிரியே இருப்பாங்க. அவங்கதான் விதவை. 2 பசங்க, இந்திரன் சந்திரன், ஒரு பொண்ணு உமா. அக்கா தங்க 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க. நாங்க ரெட்ட பிறவிகளாச்சு. நீங்களும் ரெட்டையா? ரெட்ட குழந்தைங்க உங்க பரம்பரை வியாதியா? நீங்க ஏமாந்த மாதிரியே தான் ரொம்ப பேர் ஏமாந்து போயிடுறாங்க. நாங்க 2 பேரும் ஒரே அச்சு. சின்ன வயசுல எனக்கு பசிச்சா அவளுக்கு சோறு போட்டுடுவாங்க எங்க அம்மா. அவளுக்கு விக்கிற எடுத்தா எனக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ஜுரம் வந்தா அவங்களுக்கு மாத்திரம் கொடுத்துருவாங்க. போதும், மத்ததெல்லாம் எனக்கு தெரியும். இது கூட உங்க பரம்பரை வசனமா? டிரைவர், என்ன செய்யலாம்? இதுக்குள்ள கிளம்பிட்ட? ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கணும். அதான் உடனே போறேன்.